இந்த ரோடு போடுறதுக்கு செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 லட்சம். அது பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரேஜ் செலவுக்காக நான் சேர்த்து வச்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த தெருவில் இருக்க ஒரு ரோடு இருக்குல்ல, சிமெண்ட் ரோடு, இது வந்து ஒரு தனியால் போட்டது அப்படின்னு நம்ப முடியுமா? திண்டிவனம்லேருந்து பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் இருக்கக்கூடியது ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெருவை இருக்கக்கூடிய காங்கிரீட் ரோட ஒரு தனி ஆள் போட்டிருக்காரு. அந்த ரோடு போடுறதுக்கு ஒரு 10.5 லட்ச ரூபா செலவாக இருக்குது. அந்த 10.5 லட்ச ரூபாயும் அவரே செலவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் பேக் வந்து போட்ட சிமெண்ட் ரோடு. அதுக்கப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆகி சுத்தமாக மழை பெஞ்சாலும் சரி, லைட்டாக மழை பெஞ்சாலும் சரி, ரொம்ப மோசமாக இருந்தது. சரி, நம்ம இதை சரி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் டிடிஓ ஆஃபீஸ் போய் கேட்டேன். ஓகே, அங்கே போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஃபண்டு இல்லை, கொஞ்ச நாள் ஃபண்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னாங்க. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு போயிட்டு கேட்டேன். 2021 கேட்டேன். இன்னும் அது வந்து அலோகேட் ஆகல ஃபண்டு. அந்த நியூ பார்ட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இடைக்கால பட்ஜெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லைன்னாங்க. சரி, ஃபைனலாக வந்து நானே வந்து என்னுடைய சொந்த காசில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, ஏன் நான் போட்டேன்னா பார்த்தீங்கன்னா என் கண் எதிர்க்க 2 குழந்தைங்க அந்த டேர்னிங்கில், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய டேர்னிங் இருக்கும், அது அந்த மண்ணில் சறுக்கி விழுந்துட்டாங்க. அதாவது அந்த சகதியில் சறுக்கி விழுந்து அந்த குழந்தைங்களாம் அடிபட்டுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் சரி, நான் அதை போட்டு முடிச்சிடலாம். அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம பிறந்த கிராமத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சிடணும். இந்த தெருக்கு வந்து இந்த ரோடு போடுறதுக்கு 10.5 லட்ச ரூபா செலவாக இருக்குது. 10 லட்சம் செலவு. இப்போ இது வந்து எப்படி நமக்கு நாமே இந்த திட்டத்தில் நீங்களே மொத்த ஃபண்டு கொடுத்துருக்கீங்களா? சார், நமக்கு நாமே திட்டம்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு நாமே 1/3னா 3ல் ஒரு பங்கு. அது வந்து நார்மலாக ஒரு கான்ட்ராக்டர்ஸ் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ கவர்மெண்ட்டில் அவங்க எடுத்து போடுவாங்க. பொலிட்டிக்கலாக சில பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்க எடுத்து போடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50-50% நம்ம பாதி போடணும், இல்லைன்னா அவங்க நம்ம பாதி அவங்க பாதி அப்படி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பீப்புள் அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அதிலே சில செர்டைன் பர்சன்டேஜ்லாம் போகும் அப்படின்னு நான் வந்து கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தனால என்னுடைய அமௌண்ட்டு செலவு பண்ணி என்னுடைய அமௌண்ட்டு போகுது. அதனால் சரி, நான் என்னுடைய முழுசாகவே போகுது. அந்த திட்டத்தில் சேர்ந்தும் நம்மளால் வந்து ஒன்றும் பயன் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நானே என்னுடைய சொந்த காசில் நான் போட்டு நான் முடித்து நான் என் காசு போனால் போகுது, என்னுடைய கிராமத்துக்கு நான் செய்கிறேன் சார். இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சம்பாதிச்சுக்கோம். நான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கேன். HCL டெக்னாலஜியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். நல்லா சம்பாதிக்கிறேன். சரி போதும், நாம் வந்து எப்படியும் 1 வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டு வந்துடும். சரி, நம்ம கிராமத்துக்காக செலவு பண்ணோமே அப்படின்னு ஒரு நிம்மதி எப்பவுமே இருக்குது எனக்கு. உங்களுக்கு இந்த தாட் ஓகே? வீட்டில் தெரு போடுறோம் 10 லட்ச ரூபானா சும்மா இல்லை. வீட்டில் அவங்க யார் வீடாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீ சொசைட்டிக்கு போறியா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வீட்டில் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து இதுமாரி சொன்னால் வந்து பாலிட்டிக்கல் சைடு நிறைய ப்ராப்ளம் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது மிரட்டல் விடுவாங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படி சொன்னேன்னா, நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் போடுறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி தான் போட்டேன். அதுக்கே அவங்க விடலை. அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுது, கோவப்பட்டாங்க, இது பண்ணாங்க. அப்புறம் அவங்களே சமாதானம் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து பாராட்டுறப்ப போகிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இப்போ தெருவில் என்ட்ரு ஆகும்போது உங்கள் பேர் தாண்டி தான் ஃபஸ்ட்டு ஒரு தெருவில் வரும். என்ட்ரி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு தெருவும் தெருவுக்குள்ளே வரும்போது நம்ம பேர் அது எனக்கு ஒன்று பெருசாக தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் போட்டு முடிச்சு 2 மாதம் கழிச்சு தான் நான் போர்டே வச்சேன். எனக்கு அதில் வைக்கிற வேண்டிய எனக்கு விருப்பமே இல்லை. நான் முன்னாடியே சொல்லி நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இதுமாரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் உங்கள் நேமில் போர்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி வச்சிங்களா போர்டு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, வைக்கல சார், நீங்கள் வைங்க அப்படின்னாங்க. சரி, வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்தமாதிரி நியூஸ் சேனல்லாம் சொன்னார். அப்படி சொல்கிறப்போ வந்து அப்படியே நியூஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தான் போர்டு வச்சிங்களா? அதுக்கப்புறம் தான் போர்டு வச்சேன். அவன் சொல்லி தான் போர்டு வச்சேன். எனக்கு ஆனால் அது பிடிக்கல. அந்த போர்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து இது ஒரு வந்து கவர்மெண்ட் ஃபண்டில் தான் போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தாட் இருந்தது. பரவாயில்ல. ஆனால் போர்டு வச்சதுக்கப்புறம் தான் வந்து சரி, இவரு காசு செலவு பண்ணி போட்டிருக்காரு அப்படின்னு எல்லோரும் நம்ப ஆரம்பித்தாங்க.